ஐயா 50-60 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாட்டு எழுதினாங்க. என்ன மாதிரி ஒரு வாத்தியார், சுந்தரம் வாத்தியார்னு ஒருத்தர் 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரு. அந்த பாட்டு யாருக்கு எழுதினாருன்னா முதியோர்களுக்கு எழுதினாரு. எதுக்கு? கல்யாணம் முடிச்சு தன் தங்கச்சியோ தம்பிக்கோ கல்யாணம் முடிஞ்சுன்னா தங்கச்சியை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்போது 100 பவுனும் 5 லட்சமும் கொடுக்கறது பெருசு இல்லடா, உன் தங்கச்சி அந்த வீட்டில் எப்படி வாழணும், மாமனார் மாமியார்ட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு புத்தி சொல்லி அனுப்புடான்னு சொல்லி சுந்தர வாத்தியார் எழுதினார் பாருங்க. இதை எல்லா வீட்டு கல்யாணத்திலையும் போடுவாங்க. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. மாமனாரு மாமியார மதிக்கணும், மாலையிட்ட கணவனையே துதிக்கணும், சாமக்கோழி கூவையிலே முழிக்கணும், முழிச்சு சாணம் தொளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. என் கல்யாணத்துக்கும் போட்டாங்க. ஆனால் எப்போ முழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க? ஒரு பெண்ணு சாமக்கோழி கூவையில் முழிக்கணும் 4 மணிக்கு. 4 மணிக்கு முழிக்கணும். இன்னைக்கு எந்த பொம்பளை 4 மணிக்கு முழிக்கா? என் வீட்டுக்காரியை தவிர. தம்பி நான் ஒன்றும் புழுடா விடலை, சத்தியமாக சொல்கிறேன் தம்பி. 17 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. நேற்று வரைக்கும் அலாரம் வச்சு தினமும் 4 மணிக்கு எழும்பிடுவாங்க. எழும்பி என்ன எழுப்பி விட்டுரு அவா படுத்துருவா. அதுதான் இன்னும் புத்திமதி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஒன்று, போன வருஷம் மட்டும் எழும்புனான் 3 மணிக்கே முழிச்சிட்டான். தூத்துக்குடியில் ஒரு டிவிக்காரன் கோலை போட்டி வச்சான். பொங்கலுக்கு முந்தின நாள் ஒரு ஊருக்கு மோதிரம் பரிசுன்னான். 3 மணிக்கே எழும்பி கோலத்தை போட்டுட்டு சுற்றி கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்கான். அதில் 3 பேர் குப்புறம் வந்து மண்டையை உடைச்சது அது வேற கதை. கோலத்தை போட்டுட்டு என்ன வந்து 4 மணிக்கு எழுப்பிட்டான். எத்தான் வாங்கத்தான் ப்ரைஸ் கிடைக்குமான்னு வந்து பாருங்கத்தான்னா. நானும் கண்ணை கசக்கிட்டு வந்து பார்க்கேன். ஐயா ஐயா, நீங்கள் அமெரிக்கா போனாலும் இப்படி ஒரு கோலத்தை பார்க்க முடியாதியா. அப்படி ஒரு கோலம் போட்டுத்தான். என்ன கோலம் தெரியுமா? எங்கள் அம்மா படத்தை அப்படியே வரைஞ்சி நடுத்தருவில் இப்படி படுக்க வச்சிருக்கா. நான் ஷாக் ஆகிட்டேன். பெத்த தாயை நம்ம கூட இப்படி நெஞ்சில் பதிக்கலையே, தரையில் அப்படி பதிச்சு போட்டிருக்காளேண்டி. அந்த 4 மணிக்கு என் வீட்டுக்காரி கையை பிடிச்சி குலுக்கி, எடி எங்கள் அம்மாவை அப்படி நெஞ்சில் பதிச்சுட்டடி, தெய்வமாக நினைக்கிறேடின்னு கையை விடுவே முடிச்சு சொல்கிறா. உங்கள் அம்மாவை ஒன்றும் தெய்வமாக நினைக்கல, கிளவி சண்டைக்கு வந்தால் தூக்கி போட்டு மிதிக்க முடியல, ரோட்டில் கோலமாக போட்டால் வர மிதிச்சுட்டு போவோம்ல, அதை பார்த்தா மனசை தேர்த்திக்கிடலாம் தான் இருக்கையா. டக்குன்னு எனக்கு காலில் விழுந்துட்டா. திடீர்னு ஒரு நாள் காலில் விழுந்துட்டாளேன்னு பார்த்து அவளை எழுப்புறேன். ஏடி போத முடி, எங்கள் அண்ணன் வெள்ளிக்கிழமை ஆகிட்டு பெரியவங்க மேலே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு நினச்சேன். எழும்பி கேட்டாவா சொல்கிறா, அம்மா காலில் ஒன்றும் மரியாதைக்கு விழலை, என் கொலுசு 2யும் காலில் கிளவி எடுத்து மாட்டிக்கானி பார்த்தாங்க. என்னையா பிள்ளைகள் எப்படி இருக்குது இன்னைக்கு? இந்த திரைப்படங்களை பார்த்து பிள்ளைகள் எப்படி இருக்குதுங்கிறத தாய் தகப்பன் ஒரு தகப்பன் உணர்றாங்க. ஒரு பிள்ளை தகப்பனை மதிக்குமா? அதுக்காக தகப்பன் வந்து மனசு தளரலாமா? ஒரு தகப்பனுக்கு நம்பிக்கை ஊட்டியது யாருன்னா எங்களுடைய திரைப்படம் பாடல்கள்ங்க.